அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இது 4ஆம் பாகம். நண்டுகள் அந்த பண்டைய கடல் நகரத்தின் சாபத்தை அழிக்கச் சென்றபோது அங்கு அவர்களுக்கு 3 காவலர்கள் எதிரே வந்தனர். ஒருவர் மீன் மனிதர் போலிருந்தார். அவரின் கையில் நீரில் மின்னும் ஈட்டி. இன்னொருவர் பளிங்கு ஆமை. அவளின் கவசம் கல்லாலான அரண்மனை போல வலிமை மிக்கது. கடைசியாக வந்தவர் நிழல் நண்டு. நண்டுகளின் முன்னோர்களில் ஒருவர். ஆனால் இருள் அவரே கைப்பற்றியிருந்தது. மீன் மனிதர் கடுமையாக கேட்டார், இந்த நகரத்தின் சாபத்தை அழிக்க நீங்கள் தகுதியுள்ளவர்களா? உங்கள் மனம் சுத்தமா? உங்களுக்கு பயமில்லையா? நண்டு ராஜா அமைதியாக சொன்னான், எங்களிடம் பயம் இருக்கலாம், ஆனால் நாம் ஒற்றுமையுடன் அதை வெல்வோம். இதுவே நமது வலிமை. அந்த நேரத்தில் பளிங்கு ஆமை முன்னே வந்தாள். ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டும், இல்லேனில் நகரத்தின் இருள் உங்களை விழுங்கிவிடும். ஆமை தனது பெரிய கவசத்தை உயர்த்தினாள். உடனே கடல் நகரத்தின் சிறிய அரண்மனைகள் இடிந்து விழ ஆரம்பித்தன. நண்டுகள் ஒன்றிணைந்து தங்களுடைய உடல்களால் அந்த இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட சிறிய கடல் உயிர்களை மீட்டன. அந்த செயல் காவலர்களின் மனதை அசைத்தது. ஆனால் நிழல் நண்டு மட்டும் கோபமாக கத்தினான், நீங்கள் எங்களைப் போலவே ஆக வேண்டியவர்கள். இருள்தான் நம்மை வலிமை மிக்கவர்களாக ஆக்கும். அவன் நண்டு ராஜாவை நேரடியாக தாக்கினான். போராட்டம் கடுமையாக நடந்தது. இருள் ஆற்றலை கொண்டு நிழல் நண்டு அலைகளை எழுப்பினான். ஆனால் நண்டு கூட்டம் ஒன்றாக சங்கிலி போல் இணைந்து அலைகளை கடந்து அவரை சூழ்ந்தது. இறுதியில் நண்டு ராஜா தனது ஒளிக்கல்லை எடுத்தார். அதை நிழல் நண்டின் மீது வைத்தபோது அவன் மெதுவாக இருளிலிருந்து விடுபட்டு அழுதான். நான் சாபத்தின் அடிமை. நம்மை எல்லாம் அழிக்கவே அது முயற்சி செய்கிறது. இன்னும் ஆழத்தில் இன்னொரு பெரிய இருள் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடன் அவன் மயங்கினான். அந்த தருணத்தில் நகரம் முழுவதும் ஒரு மூழ்கிய கோவில் தன்னைத்தானே வெளிப்படுத்தியது. அந்த கோவில்தான் சாபத்தின் உண்மையான வேராக இருந்தது. நண்டு ராஜா தனது கூட்டத்தை நோக்கி சொன்னான், இணையம் இன்னும் முடியவில்லை. இப்போது அந்த கோவிலுக்குள் நுழைந்து இருளின் வேரை நாமே வெல்ல வேண்டும். நண்டுகள் எல்லோரும் உறுதியுடன் அந்த கோவிலின் பக்கம் முன்னேறினர். அவர்களின் சாகசம் இப்போது உண்மையான ஆழத்துக்கு செல்லத் தொடங்கியது. இந்த கதை தொடர்ச்சியானது அடுத்த பாகத்தில் வரும். இந்த கதையின் முதல் 3 பாகங்கள் பார்க்க நமது யூடியூப் சேனல் ஒரு கதை சொல்லட்டுமா சேனலுக்கு சென்று நண்டுகளின் சாகசம் என்ற பிளேலிஸ்டை கிளிக் செய்து பார்க்கவும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க அண்ட் ஷேர் வீடியோ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்.